மதிலே சிறந்து உலகம் எங்கும் தானாக சாம்ப சிவ புத்திரராய் 5 கரத்துடனே தந்துளங்கும் சற்குருவே இருடியோர் தபதனர்க்கும் முன்னே அருள் கொடுத்து இளங்குகின்ற காரணம் போல் அருள் கொடுத்து இது தருணம் எந்த நிருதயத்தில் அமர்ந்திடுவாய்கரணே அண்டரோடு சித்தர்களோ அவுணரி முசையினால் ஆற்றாமல் தொத்தரிக்க சண்டை மாறுதம் மதுபோல் தயாரிடந்த நீள சக்திவேல் வாங்கி வந்து அசுரர்களை போக்கடித்து தேவாதி தேவருக்கு அன்றுகளை தீர்த்தது போல் விசாலமுள்ள சண்முகனே உன் கருணை விலகாதிருக்க வேளவர்க்கே நான் சரணம் பூரணன் மனோன்மணிய தாரணியிலே சிறப்பாய் புலவர்கள் முன் தோன்றியணி வீரமுடன் முத்தமிழே ஸ்லோகமாய் பாடும் வெண்மையுட பூண்டவளம் அடியார்க்கடியவராய் படியளக்குநாதன் அரியொன் கதை பாடுதற்கு புடசுந்த மாசவையில் அடர்ந்த நூல் சாஸ்திரத்தை புகழ்ந்திடவனன் சரணம் மன்னர் மறையோர் பெரியோர் புதளத்திலே சிறந்த மாபுலவரானவரும் முன்ன இருடியரும் கண்முன்றுடையவரை முடிவணங்கி தாழ்வணிந்து போற்றி துதித்திடவே அன்னவர் முன் தோன்றி போன்றவரன் தந்தவதி நற்றிசையுள்ளவர்க்கும் கேள்க்கும் வரம் அதனை நலமுடன தான் கொடுக்கும் சோமசுந்தர பொருளாய் லிங்கமாக வந்ததொரு சொக்கதனை பணிந்து காவனை முன்னாளரித்த அயிலாண்டோன் சேஸ்திரத்தில் கனிந்திருந்து வாழ்ந்து வரும் மதியுக மன்னருக்கும் சகலைகளை உணர்ந்த மாசற்ற வல்லவர்க்கும் பதிதனில நாளடியார் பாடி வைத்த குரல் கோவ பலவேத சாஸ்திரம் இலக்கணம் இலக்கியங்கள் இதிகாசத்தோடு இளங்குகின்ற தத்துவமும் கலக்கமிராதபடி கண்ணன் கதை வடிக்க என் கருத்துதனிலே நிறுத்தி வீரக்கொடி முரசு என்னாலுமே ஜொலிக்கு விளங்கு மதுபாரிசத்தில் பூரண கடாட்சமுடன் அம்பாள் திருவடிய போற்றி நமஸ்கரித்து அருங்குண பற்றி வந்த ராமசுவாமி புலவருக்கு அருமை மகனாக வந்தோர் கருணை கவிக்கடலா என்னாசான கண்ணையா அவர் கணிந்து உரைத்தனர் சொல் சோர்வு பொருளிசையில் சோர்ந்திட கண்டிருந்தோர் தொல்லுலையில சிறந்த வல்லோர் மனம் பொறித்தீர் இந்த சவதனிலே மாயவர்க்கு நான் சரண நாடு புவன முதல் அவனி 56 நலமுடனே நவாப்பு ஆடம்பரத்துடனே காபுல் நகர மதை அன்று வருங்காலமதில் ஒரு நாள் தினந்தனிலே முசிலில் முடி மன்னன் உறங்குகின்ற வேளதனில் பெருத்த உருவமதாய் அன்னவரில் சொற்பனத்தில் பெயல் விளையாடுதல் போல் கண்டு மனம் பதறி திடுக்கிட்டெழுந்து மப்போ கடிசவ மண்டபத்தில்
நன்றாக வந்தமர்ந்து மந்திரி மாறழைத்து நவீன்றான உற்றாதெல்லாம் மந்திரிமார் கேட்டும் அப்போ குருவார் மன்னருக்கு மாவுளையிலே சிறப்பாய் இந்துக்கள் வம்மூசத்தில் அருளும் கலை இறங்கி எது கட்டாலுமே உரைப்பார். அப்படிக்கு உள்ளவர அழைத்து வந்து கட்டாக்கால் அறிந்திடலாம் சீக்கிரத்தில். ஒப்புவ உண்மை சொன்னால் தப்பீதமாய் கூறிவிட்டால் உதைத்த விரட்டிடலாம். நல்லதென்று சம்மதித்து நவாப்பு மகராஜனுமே நாட்டினில் உள்ளதொரு வல்லாண்மை உள்ளவரே கூட்டி வந்து வயத்து வரிசையிட்டு கேள்கையில நினைத்த உரி சொல்லாமல் மருளாளியல் எல்லாம் நிலகணங்கி நிற்கையில வினையில் மிதி வசத்தால் நவாப்புனுடைய விவரம் வெளிவரவே மனம் பதறி கோபமதாய் தன் மகள் நஜருக்கு மணவாளன் வாரதினால் அனல் சிந்தும் தன்மையை போல் மருளழியலான அனைவரையுமே பிடித்து சிறையிலிட்டு ஏது சொல்வான். அடா பேத மக்களே, உங்கள் தெய்வம் வந்து மீட்டு வர இருங்களெனவே உரைத்து இந்துக்கள் தான் வணங்கும் இனிமையுள்ள ஆலயத்தை இடித்து தகர்ப்பதுவாய் மணல் துணிந்து மன்னல் ஏகப்படச் சேகரமாய் கடியத்தனழுந்து அலையங்களெல்லாம் கண்டபடியே நொறுக்கி சிலையல் பதுமை முதல் அடித்து உடைத்தறிந்து சின்னாபின்னம் ஆக்கியப்போ நிலை உயர்ந்த கோபுரமும் மானகுட சேகரங்கள் இல்லாமல் போக்கிடவே ஓலமிட்டு தேவதையில் தங்க இடமில்லாமல் உழந்து பரதவிக்க தாளமுடன் இப்படிக்கு செய்திட வேணவாப்பு தானுரை பெண்களுமையால் ஸ்ரீரங்கா செல்வதற்கு படையலுடன் சேகரமாய் திரண்டு வரும் நேரமதில் விஸ்தாரமுள்ளதொரு விசயநகரில் உள்ள வேணமுனி தேவதைகள் ரெங்கநாதன் திருவடியில் போய் வணங்கி நின்று நிஷ்டூரன் வாரதுவாய் அங்கே அவர் முன்கூறிடவே அரிரங்கநாதனும் ஆதரித்து அது சொல்வார். இன்று முதல் 7 ஆண்டு வரை அவனை ஜெயிக்க இயலாது நாமலினால் நன்றாக இன்று தினம் என்னை அடுத்து அவள் நல்கும்